தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் வாக்குமூலம் தொடர்பாக முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற கேள்வியை அன்புமணி அவர்கள் எழுப்பியிருக்கிறார். அமைச்சர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அவர் தெரிவித்தது என்ன? விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஆந்திரா, கர்நாடகம் அளவுக்கு தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி அடையவில்லை என அமைச்சர் வாக்குமூலம் குறித்து முதலமைச்சருடைய பதில் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மதுரையில் நேற்று நடைபெற்ற 2023 அதாவது புதுமதுரை 2023 என்ற தொலைநோக்கு திட்டத்தின் ஆவணம் மற்றும் லோகோ வெளியிடக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பேசும்போது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கின்றார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். அண்மையில் சட்டப்பேரவையில் பேசும்போது கூட டைடில் பூங்கா அமைப்பது குறித்து அறிவிக்கும் அதிகாரம் தமக்கு அளிக்கப்படவில்லை என்று கூறியிருந்தார். தமிழகத்தில் 50% மது பாட்டில்கள் வரி செலுத்தப்படாமல் விற்பனை செய்யப்படுவதாகவும் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி அடையவில்லை என்றும் தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்கின்றன என்றும் அவரே குறிப்பிட்டு பேசியிருப்பது இது வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு. மனதில் பட்டதை அப்படியே பேசியிருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டுக்கு தமிழக முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் இந்த குற்றச்சாட்டை பாமக தொடர்ந்து வெளியிட்டு வருவதாகவும் அதை உறுதி செய்யும் வகையில்தான் அமைச்சர் பிடிஆரின் பேச்சு அமைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமைச்சரின் இந்த பேச்சு குறித்து தமிழக முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் பிடிஆரினுடைய இந்த குற்றச்சாட்டு என்பது முழுக்க முழுக்க உண்மையானது. தமிழ்நாடு தொழில்துறையில் இன்னும் போதுமான வளர்ச்சி அடையவில்லை. அதன் காரணமாகத்தான் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு தொடர்ந்து பல உலக முதலீடுகள் செல்வதாகவும் அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.